அகஸ்டின் ப்ரோ சொன்னார், ப்ரோ நீங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவீங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலி உண்மை தான். நான் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன், நிறைய மேடையில் ஏறி பேசியிருக்கேன். பட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம். ஆக்சுவலி நான் 2011 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க ஆரம்பிச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி டு சே, ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன், அதில் என்னோட சீன்ஸ் வரல. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிறேங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் விளாக்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி தெரியணும், இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா, நிறைய ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமாக கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்ம் ஆஃப் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் அகஸ்டின் ப்ரோ வந்துட்டு 2016 என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ, 2017 வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைமில். ஆனால் அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். மணி ப்ரோ உள்ள வந்தார், தி ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பைலட் மாதிரி, ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பண்ணி, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் திஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த க்ரூவில் இருக்காங்க. ஐ எம் வெரி பிளெஸ்ட். இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ், அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், விவாக்கி கோரியோகிராஃபர், த ஸ்டண்ட்மென். இதில் ஸ்டண்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் MMA சாம்பியன், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க அஜித் விக்னேஷாக இருக்கட்டும், பிகில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிட் தூக்கி அடிப்பார். அண்ட் இப்போது இண்டிவிஜுவலாக இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாமு, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஆல் வெரி டேலண்டட் பீப்புள், டேலண்டட் எடிட்டர்ஸ், கார்த்திக் செல்வம், கார்த்திக் ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தில் அமையிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ நான் யூஸ்வலி அமர் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இஸ் பீன் வெரி கைண்ட், வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் அவங்க கூட சேர்ந்து யூடியூப் சேனல்லையும் சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, லைக் லாங் பேக், ஒரு 4-5 years பேக். அண்ட் ஹீஸ் பீன் வெரி பேஷனட். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஆர்ட்டை வந்து அழகாக டெலிவர் பண்ணுறதுல எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் யூ பீன் லைக் பீன் a big inspiration for lot of youngsters in Coimbatore. Thank you so much அண்ணா. திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்தளவு நம்மளால் எதிர்பார்ப்பை உருவாக்க முடியாது. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 30 to 60 days, 30 to 60 நாட்கள் நிறைய மெனக்கிடணும். இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும். நீங்கள் எதுவுமே ரெடி ஆகாமல் படத்தை வெளியிட்டிங்கன்னா அதான் நடந்துகிட்ருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராமல், அவங்க வந்து பெரிய படம்னா நான் திரையரங்கில் பார்க்குறேன், அதாவது ஒரு லைன், பெரிய படம்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன், சிறிய படம்னா சிறிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன், அதாவது லேப்டாப் இல்லை மொபைலில் பார்க்குறேன்ற ஒரு மனநிலை, டிவியில் பார்த்துக்கிறேன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்துடுச்சு. அது வந்து எந்தளவு பாதிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ப்ரொடக்ஷனில். நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே 5 கோடியிலேருந்து 20 கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பட்ஜெட் படங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில படங்கள் தான் 1 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு. அவ்வளோ தொலைவு வந்து டோட்டலாக டிக்ளைன் ஆகிருக்கு. ஏன்னா திரையரங்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்கள் கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில் இது ஏன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனா தான்
திரையரங்கு மக்கள் வருவாங்க. அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குற மணிகண்டன். என் சைட்லேருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில் ட்ரெண்டிங்லேயே ஒரு 3 வாரம் இருந்து பெரிய லெவலில் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஹிட்லிஸ்ட் படம் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம், எறும்பு, மதிமாறன் அப்படின்னு வரிசையாக படங்களை பண்ணிகிட்டே இருக்கும். நாளைக்கும் ஒரு படம் ப்ரீமியர் ஆகுது. என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க, அவங்களும் படங்களை ட்ரை பண்ணுறாங்க, அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக ஓடிடியில் கொண்டு வந்துட முடியாது. அந்த ரெவென்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா வாரம் படங்கள் இன்றைக்கி வந்து ரெவென்யூ ஷேர்லேயே 2 படம் வர ஆரம்பிக்குது. ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்கில் கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடியில் பார்க்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ படங்கள் எல்லாருமே ரெவென்யூ ஷேர்லேயே கொடுக்க வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும். எப்படியாவது திரையரங்கில் பெரிய ரெவென்யூ எடுக்கணும். அதுக்காக எல்லோருமே உழைக்கணும். ஊடக நண்பர்களுக்கு உங்க கூட இருப்பாங்க. ஒரு நல்ல படைப்பாக இருக்குது. இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு இங்கே இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க நான் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் மிஸ்டர் மணிகண்டன் என்ன வேணும்னாலும் டிஜிட்டல்லையும் மார்க்கெட்டிங்லையும் நான் அவைலபிளாக இருக்கேன். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஒன்று படம் காமிங்க சீக்கிரமாக. நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா டைட்டிலேருந்தே என்ன அளவு அட்ராக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள். ஏன்னா நண்பர்கள் இவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் அமருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விடாப்பிடியாக இருந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு என்னை வரவழைச்சதுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே வேந்து போய் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸில் சொன்னேன், இல்லைங்க அந்த புது டீமுடைய முயற்சி நான் அப்ரிஷியேட் பண்ணணும், போய் அவங்களோட இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதுப்பட குழுக்கெல்லாம் ஜெயிச்சா தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்து மொபைலே பார்த்துக்கிறேன்னு. சாரி உங்கள் முன்னாடி நான் மொபைலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா 5 மணிக்கு போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நான் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பிஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஏன் வந்தேன்னா உங்களுடைய அந்த முயற்சி மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச 1% உதவியாவது இருக்கணும் தான் நான் வந்தேன். ஸோ மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கூட நான் அதிகமாக கான்டாக்டில் இல்லை, பட் அமர் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குது. ஸோ ஒன்று அதாவது ஒரு நார்மலாக ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் மணி பிரதர்கிட்ட கதை சொல்லும்போது 2 கதை சொல்லியிருந்தேன். ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னொன்று இந்த சதுர் படத்தை தான் சொல்லியிருந்தேன். சாரி எனக்கு கொஞ்சம் நர்வஸ், தப்படுத்துக்க வேண்டாம். ஸோ சதுர் படம் சொல்லியிருந்தா அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த பட்ஜெட்டெல்லாம் இது பண்ண முடியாது, ஸோ இது வேண்டாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லை இதை பண்ணலாம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது, இதுவும் கண்டென்ட் நல்லா இருக்குது. பட் என்ன தான் கண்டென்ட் இருந்தாலும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கான்வர்சேஷனில் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் சின்ன படமாக இருக்கும்போது அதை ஃபோனில் பார்த்துக்கலாம், இல்லை வந்து தமிழ் ராகஸில் அவனே சொல்கிறான் தமிழ் ராகஸில் பார்த்துக்கலாம், நம்ம வர்றதே வீக்லி ஒரு டைம் தேட்டருக்கு, அதை ஒரு கமர்ஷியலாவோ என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கண்டென்ட் இருக்கிற சமயத்தில் அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலாக சம்திங் புதுசாக ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், எதுவும் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தேட்டருக்கு வர வைக்கிறேன்னு நினச்சா மட்டும் பத்தாது, ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணலாம். ஆனால் பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நம்ம நினச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன். அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது, அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்கிறான், ஆள் கடலுக்குள்ளே போகிறேன்றான், ஃப்ளைட் சென்டர்னு சொல்கிறான், ஃப்ளைட்டு காணாமல் போகுதுன்னு சொல்கிறான், ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்குள்ளே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறான், இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவரும் லைட்டாக டவுட் ஆனாலும் அந்த பைலட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மேக்கிங்லாம் பார்க்கும்போது அப்புறம் மேலும் கீழே பார்ப்பார், இவன் உண்மையாகவே இதை எடுக்கிறானா, இதை கரெக்டாக வருமா, ஏதோ உட்காந்து காருக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இவன் ஏதோ பெரிய ஃபேக்ட்ரின்றான், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்படின்றான் அப்படின்றான், ஒன்றுமே இதை என்னை ஒரு டைம் கூப்பிட்டு கேட்டார், என்னங்க நிறையா ஒரு விதமாக சொல்கிறீங்க, ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டண்ட்டு ஒரு அபாண்டன் இது, அதுவும் கார் சேசிங் ரோட்லேயே பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணுன்றீங்க, எப்படி இல்லை சார் சிஜி தான், பட் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவுட்டு காட்டும்போது தான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 1250 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அபாண்டன் ஹவுஸ், ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு கார் சேசிங் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு விஷயம் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக போனோம். அது எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபுல் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் சிஜியாக பண்ணி அதில் ஒரு செக்டார் மாதிரி டிசைன் பண்ணி இப்போ நீங்கள் இதில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க மரியானா ட்ரென்ச், அது எல்லாமே ஃபுல் சிஜியில் பண்ணி. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் 2 கார் சேஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஒரு ஃப்ளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீனை முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது. 50, அதாவது 12 மினிட்ஸ் வருது. இந்த 12 மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம். தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம். ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் முடிஞ்ச அளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம். வித்தியாசமாக நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்துரு, ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்ன தான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா லைட்டிங்லேருந்து இந்த ஷேடோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்தால் தான் அது கரெக்டாக வந்து அதோட அவுட்புட் வரும். அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஈகோ இல்லாத மனுஷன். ஏன்னா நிறையா ஷாட் நானே வந்து கேமரா நோண்டிட்டு இப்படிலாம் வைப்பேன். வேறு கேமரா வந்தால் கையை வெட்டிடுவாங்க. பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார். என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பொறுமையாக இருந்து என்னோடய விஷயம் என்னென்னு பொறுமையாக கேட்டு அதுபடி எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு. அது போக அவரும் நிறையா விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். விஎஃப்எக்ஸோட சினிமோட்டோகிராஃபியில் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்துருவை தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்திரசேகர், ஆதர்ஷ் வந்து இந்த படத்தில் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் கேட்குறது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் கேட்பேன். ஆனால் கொடுக்குறது மட்டும் தான் கொடுப்பேன். பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் இது பண்ணாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது பிடிக்கல, டியூன் பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு டைம் பொறுமையாக இருந்து நான் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ கரெக்ஷனே கேட்பான். அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு 2 இயர்ஸில் எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் இருந்து பொறுமையாக அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ஆதர்ஷ் சந்திரசேகருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு, சத்துர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோடய ப்ரொடியூசர் மிஸ்டர் ராம் மணிகண்டன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோட பிரதர்னே சொல்லலாம், அமர் ரமேஷ். அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேலே வந்துச்சு. ப்ளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னது, ஹீ இஸ் அ வைப்ரண்ட் பர்சன். எப்பயுமே துருன்னு அந்த ஷூட்டிங்கில் என்னன்னாலும் எப்படி சொல்கிறது, அவனோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து A to Z நல்லா பண்ணியிருப்பான், நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம், தாமோதரன், சாரி எனக்கு அந்த பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது, ரெகுலராக கூப்பிட்றனால. தாமோதரன் வந்து கிங் போர்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது நான் கிங்